ஹலோ மக்களே, நான் உங்க தினேஷ். இது மெட்ராஸ் டீ கடை. இன்னைக்கு மெட்ராஸ் டீ கடை நம்ம பார்க்க போகிறது டீ கடை மூவி ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு டீ கடை மூவி ரெக்கமெண்டேஷனில் நான் உங்களுக்கு கொண்டு வந்தது 2 சூப்பரான கொரியன் ஹாரர் மூவி தான். இதில் நம்ம பார்க்க போகிற முதல் படம் எக்ஸ்யூமா. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இந்த 2024 பார்த்த ஹாரர் மூவிஸ்லேயே இது டாப்ல இருக்க ஒரு படம். ஏன் இந்த படம் அவ்வளோ ஸ்பெஷல்னா, இந்த படம் ஒரு கல்ச்சர் பேஸ் பண்ண ஒரு படம். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இதோட மேக்கிங் தான். ஒரு ஸ்லோ பேர்னர் மாதிரி போனாலுமே படம் எல்லா இடமே எங்கேஜிங்காக இருக்கும். நம்ம பார்த்தது என்னமோ ஒரு படம் தான், ஆனால் 2 படம் பார்த்த ஃபீல் இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த படத்தோட கதையை லைட்டாக சொல்கிறேன், நீங்கள் மீதியே படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் ஆரம்பத்திலே ஒரு பெரிய பணக்காரர் அவரோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாரு. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு அவங்க ஒய்ஃப் வந்து இந்த பேய் ஓட்டுறவன்ட்டமா கேட்டு பார்ப்போம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போன்ற மாதிரி ஒருத்தவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்க கன்சல்ட் பண்ணும்போது ஆமாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இருக்கார், அவர் மூலியமாக நம்ம இதை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணும்போது இல்லை இது வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயமா இருக்குது, இதை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவர் வேணான்னு ரிஃப்யூஸ் பண்ணுவார். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் இந்த ஜாபை எடுத்துப்பார். இந்த ஜாபை எடுத்த அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அந்த ஃபேமிலி மேலே இருந்த கர்ஸ் போச்சா, இல்லை இவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்றதான் இந்த படத்தோட மீதி கதை. பட் நான் சொன்ன இதே பேட்டர்ன் தான் இந்த படம் போகும்னா கண்டிப்பாக இல்லை. இந்த படம் எந்த லெவலில் ஒரு சேஞ்ச் இருக்குன்றது உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவதாக இன்னொரு படம் பார்க்குற ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு கதை வரும், செகண்ட் ஹாஃபில் அதோட தொடர்ச்சியாக இன்னொரு கதை வரும். இந்த கதையை அவங்க கொரியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரோட கலந்து எடுத்திருப்பாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெக்கமெண்டேஷனில் பார்க்குற 2வது படம் காஞ்சம் தி ஹாண்டட் அசைலம். நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி ஒரு ஹாரர் மூவி லிஸ்ட்டில் நான் இந்த படத்தை பற்றி சொல்லியிருப்பேன். ஏன்னா ஆல் டைம் ஃபேவரட் ஹாரர் மூவிஸில் இந்த படம் கண்டிப்பாக டாப் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம் தான் காஞ்சியம் தி ஹாண்டட் அசைலம். காஞ்சியம் தி ஹாண்டட் அசைலம் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூடியூபர் அவர் 2 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு கேங்கை ரெடி பண்ணி ஹாண்டடான ஒரு அசைலம், அதாவது காஞ்சியம் இந்த ஹாண்டட் அசைலம் இருக்குங்க, அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போவாங்க. இந்த கூட வரவங்களாம் யாருன்னா பார்த்தீங்கன்னா அவங்களாமே தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க தான். ஸோ அவங்க எல்லாம் ஒன்றா கிளப் பண்ணி இந்த அசைலம் உள்ள போயிட்டு ஒரு நைட்டு மட்டும் இருந்துட்டு வரலான்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரெடி பண்ணி அந்த அசைலம் உள்ள போகிறவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. ஸ்டோரி ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்தாலும் இந்த ஸ்டோரியை வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்த அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், கடைசியாக ஒரு 20-30 நிமிஷம் கிட்டத்தட்ட நம்மளோட படம் வந்து நம்மளால் ஃபுல்லாக பார்க்கவே முடியாது, அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டெலாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அள்ளு விட்டுரும், அந்த மாதிரி இருக்கும் இந்த படம். இந்த 2 படமுமே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் மெச்சூர் கண்டென்ட்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. பட் பயப்படுறதுக்கு நிறையவே சீன்ஸ் இருக்கு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 மூவி நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இனிமேல் தான் பார்க்க போறீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பீரியன்ஸை எங்கள்கிட்ட சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெக்கமெண்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தினேஷ்.